ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயும் போல் பிளாக் பண்ண கோல்டு பிட் வாஷ் தான். சரி, ஓகே, அந்த கோல்டு எடுக்க போய் நம்ம போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா, எப்பயும் போல் நம்ம நோவும் வந்திருக்கான். ஹாய் கைஸ். ஓகே, போய் ஃபஸ்ட்டு பெட்டை போய் கவர் பண்ணேன். எப்பயும் போல் எனக்கு ஆர்டர் போடாத, நான் கவர் பண்ணுறேன். சீக்கிரமாக கவர் பண்ணு. உங்களுக்காக இந்த சீன்லாம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா பெட்டை மட்டும் தான் இவ்வளோ நேரம் கவர் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போய் கொஞ்சோண்டு பிளாக் வாங்கிட்டு ஸ்வாட் அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ போகலான்னு நினைக்கிறேன். நான் எவனாச்சும் போய் அடி போய் நீ அடி கொடுக்க மாட்டேன், அடி வாங்க மட்டும் தான் செய்வேன். எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு. நான் அடி கொடுத்துட்டேடா, நீ என்ன பண்ணுவ? இப்போ பாரு, அங்கே போய் டைமண்ட் வாங்கிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு போகலான் இருக்கேன். அப்படிங்கிறது கீழே வந்தால் செம்மையாக இருக்கும். உலகிலேயே நான் ஓகே, டைமண்ட் எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிப்போம். எது ஷீல்டு அப்கிரேட் பண்ணிப்போம். போகலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். எங்கே போகலாம்? அடுத்து எல்லோ டீமில் ஒருத்தர் கூட இல்லை, அதனால அங்கே போய் கோல்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். எவனாச்சும் ஒருத்தன் உன்னை உள்ளேருந்து அடிக்கணும், நீ சாப்பிடணும். உள்ளே எவனுமே இருக்க மாட்டேன்டா, ஏன்னா நேமே காட்டல. ஓகே, 21 கோல்டு இருக்குது. ஓகே, அப்படின்னா அப்கிரேட் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன வாங்கலாம்? ஒரு பப்பட்டை வாங்கி இங்கே வச்சுட்டு போயிடுவோம். அப்போனா நமக்கு கோல்டு கிடைக்கும்ல. ஃபஸ்ட்டு ஆர்மரை போடுவானா, அதை விட்டுட்டு இங்கே பப்பட்டை அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாம், ஆர்மர் போடலாமா? சரி போடுவோம். ஓகே 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 ஐயன் ஆர்மர் போட்டாச்சு. கோல்டு ஸ்வாட் வாங்கியாச்சு. போகலான்னு நினைக்கிறேன். பிளாக்ஸும் இருக்குது கரெக்டாக. ஓகே, எதுவும் இல்லை. போகலாம். அப்போனா பிளாக் எப்படியோ கரெக்டாக போட்டுட்ருக்கேன். நீ எப்பயுமே பிளாக் தப்பாக தான் போடுவேன். அங்கே பாரு எப்படி விட்டு. ஓகே கைஸ், நான் பிளாக் கொஞ்சம் தப்பாக போடுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி மக்கர் பண்ணும். ஓகே, ஏதோ கிட்ட நெருங்கியாச்சு. எமரால்டு எடுத்துகிட்டு நம்ம இன்விசிபிள் பர்சன் ஒன்று வாங்கிப்போம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. நைஸ், சூப்பர். அங்கே ஒன்று இருந்துச்சுன்னா கரெக்டாக. நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். ஐ ஆம் எ வின்னர். சிக்கன் டின்னர் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு, ஏன்னா நான் வெஜிடேரியன். ஓகே, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்சோட என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அவனை அடிக்கவே இல்லை. என்னோட சாபத்தை இனிமேல் தான் கொடுக்க வேண்டியது. இவனை இந்த மேட்ச்ல தோக்க வைக்கணும். பார்க்கலாம் தோக்குறேன்னா இல்லையான்னு. கன்ஃபார்ம் தோக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு போய் பெட்டை கவர் பண்ணணும். அதெல்லாம் வேணாம், முதல்ல போய் நீ அவங்கள அடி. நான் அடிக்க மாட்டேன்டா, அவங்க தாண்டா என்னை அடிப்பாங்க. அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த வாட்டியாச்சும் ஒழுங்கா விளையாட பாரு. என்னோட சாவு வேற இந்த மேட்ச்ல விட்டுருக்கேன். ஓகே கைஸ், பெட்டை கவர் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கல, அதெல்லாம் அப்படியே விட்டு தள்ளுங்க. பிளாக் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுட்டு போவோம். எனக்கு இன்னும் பிளாக் போட வர மாட்டி. அங்கே ஒரு 10 கிலோ வரான். அவனை அடி விடாத. அவனை அடி. அவனை நான் அடிக்க மாட்டேன்டா, அவன் தாண்டா எடை அடிப்பியா? இப்போ எதுக்குடா கேமரா மாற்றினேன்? அது சும்மா மாற்றினேன், அடிக்கலாமேன்னு சொல்லி. அப்படி கண்ணை பற்றி எப்படி இருக்குன்னு என்னை அடித்தவனோட கண்ணை. எப்பயும் போல் அடி வாங்கிட்டு வாடா. இப்போ போய் அவனை அடிக்கலாம். வாங்க guys, let's get into the video. அவன் உள்ளே வந்து ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்கு. முடிச்சிட்டாங்க. என்னோட சாவு உங்களுக்கு ஃபுல்லாக அழிக்க போகுது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரிப்பே? சரி, அவன் எங்கே இருக்கானே தெரிலையே. அது பச்சை கலர் டீமு எங்கே இருக்கான்? அவன் உள்ளுக்குள்ளே இருக்கான். அவன் கோல்டன் ஸ்வாடை அடிக்கலாமா? அவன் பால் போட்டு போகிறான்டா. அவனை அடிக்கணும். என்னடா உள்ளே போகிறாளே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாங்கடா அடியே. என்னடா அடி விட மாட்டேங்குது? வாங்குறியா வாரியா? சூப்பர். அடி முடிச்சிட்டான். சோழி முடிஞ்சு. ஓகே, பெட்டை வேறு உடச்சிட்டான். என்னோட சாபம் முழுமையா தாக்குது. காய்ஸ், இவன் வந்து சாபம் விடக்கூடாதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாம் பண்ண என்னோட சாபத்தை வேணா எடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னடா எடுக்க மட்டும் தான் ட்ரை பண்ணிவா, அழிக்க மாட்டியா? ஒரு வாட்டி நான் சாபத்தை போட்டேன்னா அழிக்கிற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. காய்ஸ், அப்போனா நம்ம என்ன ஆக போகிறோம்? சாவ போகிறோம் இந்த மேட்ச்சில். எல்லோரும் கைத்தடிக்க பார்த்து க்ரீன் டீமும் வந்துட்டான். இவன் தான் என்னை அடிச்சிட்டு இருந்தான். முடிஞ்சு, அவ்வளோதான். ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்க, ஒரு வாட்டி தோற்றிருக்க. அதுவும் ஒரு வாட்டி என்னோட சாவத்தாலே நீ தோற்றிருக்க.
ஓகே கைஸ், இவன் பேசுகிறத கண்டுக்காதீங்க. அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். ஓகே, இது என்னது? ஓகே. நான் சொன்னதே நீ கண்டுக்க மாட்டியா? இன்னைக்கு உனக்கு சாபம் இருக்கு. ப்ளீஸ்டா விடாதடா. கன்ஃபார்ம் இந்த மேட்சும் நீ தோத்துரு. பார்க்கலாம்டா, நீயா நானா? காலையில் 9 மணிக்கு போடுவாங்க. பெட்டை கவர் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ், ஏன்னா அது மட்டும் போர் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். இவன் சொன்ன மாதிரி நம்மளை யாரும் அடிக்கக்கூடாது. நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாகணும், நம்ம காட்டணும். ஃபயர் சார்ஜ் எவனோ வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதை பச்சை டீம் நம்ம டீம். ஓகே, நம்மளா பிளாக் போட்டு போவோம். இது நம்ம போட்டு வச்ச பிளாக் தான். போகலாம். ஓகே, அப்படியே அழுத்துறா. ஓகே, அப்போ நான் இப்படி அழுத்துறா. போச்சு. ஓ நோ. ஓகே கைஸ், நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடிக்கிட்டே விளையாடலான்ட்ருக்கேன். என்ன பாட்டு பாடலாம்? எனக்கு தெரில. எனக்கு ஆக்சுவலி பாட்டு பாட தெரியாது கைஸ். ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் எங்கட நோய் இவ்வளோ நேரமாக அமைதியாக இருக்கான். நீ பாட்டு பாடுறேன்னு சொன்ன, அதனால உன் பாட்டு கேட்டு ரசிக்கலான் இருக்கேன். நீ எவ்வளோ கேவலமாக பாட்டு பாடுறேன்னு எனக்கு தான் தெரியும். பாத்ரூம்குள்ளே போனாதான் போய் தூங்குவியா? இல்லை, ஒரு சில டைமில் தூங்குவியா, இன்னொரு சில டைமில் கத்திரியா தேத்துருவா பாத்ரூம்குள்ளே போய். நான் வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர் கைஸ். அதனால் இதை வந்து என்னோடய பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறியா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது இங்கே வச்சுருவோம். என்னடா வைக்க மாட்டேங்குதே? ஓகே, வச்சிருச்சு. நெட்வொர்க் ப்ராப்ளம் போல் இருக்குது. என்ன கோல்டு வர மாட்டேங்குதே? என்னடா கோல்டு வர மாட்டேங்குதே? பரவாயில்ல, எங்கேயோ உட்காந்து எடுத்துப்போம் எல்லா கோல்டையும். என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் ஒன்று வாங்குவோமா? ஓகே, என்ன வாங்குறது? இது ஒன்று வாங்கிப்போம். என்ன பண்ணுவோம்? போட்டது மேலேயே போடுவோம். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்காங்களா, அது மேலே போடுவோம் அப்படின்னு யோசித்தேன் கைஸ். என்ன பண்ணுறது? ஓகே, பிளாக் கொஞ்சம் வாங்கியாச்சு. இங்கே வச்சுருவோம். இந்த மேட்ச் நீ தோக்க போறடா, வெளியே வந்துடுறா. அப்புறம் தோத்த அசிங்கப்படாதடா. அசிங்கப்பட்டாலும் படுவேனே தவிர உன்னோட சாபத்தினாலும் ஒன்றும் தோக்க மாட்டேன். ஏதோ போன வாட்டி உன்னோட லக்கில் வேணால் ஏதோ தோத்துட்டேன். இந்த வாட்டி அப்படிலாம் இருக்கலாமா? கீழே ஒரு ரெட் டீம் போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, கீழே குதிச்சிருவோம். போய் அந்த ரெட் டீமை போய் ஃபஸ்ட்டு அடிக்கணும். எங்கடா அந்த ரெட் டீமு? அட்ரா அவ்வளோதான். அடி அடிச்சாச்சு. சூப்பரு. இவனே பிளாக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சரி, போடாங்கிட்டு. இது என்னது? மீனா? ஓகே, இங்கே அப்படியே கொஞ்சம் பிளாக் போட்டே போவோம். போட முடியல. எனக்கு ஒன்றும் போடவே வர மாட்டேங்குது. பிளாக் மட்டும் நல்லா போடுறடா. இங்கேருந்து அப்படியே மெதுவாக போடணும். ஏன்னா போன வாட்டி இங்கே தான் உழுதுன்னு. குதிச்சு ஒரு பிளாக்கு, 2 பிளாக்கு அப்படி குதிச்சு நேராக ஓடிடுவோம். இங்கே போய் எமரால்டு எடுத்துகிட்டு ஒரு போர்ஷனை குடிச்சிட்டு அப்படியே எங்கேயாச்சும் போய் எவனாச்சும் அடிப்போம். ப்ளூ டீமில் இன்னும் ஒருத்தர் இருக்கான். இல்லை, 4 பேர் இருக்காங்க. அடிச்சிட்டாங்க. என்னோட சாபம் எல்லாமே உன்னை வந்து தேடும். ஆமாண்டா, ஏற்கனவே நிறைய தேடி இருக்குடா. ரெட் டீம் வந்து வரையான். கோல்டன் ஸ்வாட் எடுத்து அட்ரா. நம்ம ஜெயிச்சிரும் கைஸ். அவனுக்கு 10 ஹார்ட், 8 ஹார்ட், 3 ஹார்ட். ஜெயிச்சிட்டா. ஏதோ ஒரு வாட்டி லக்கில் ஜெயிச்சிட்டேன். அடுத்த வாட்டி ஃபுல்லாக என்னோட லக்கில் நீ தோப்பா பாரு. பார்ப்போம் யார் தோக்குறாங்கன்னு. ஒரே ஒரு எமரால்டு தான் இருக்குது. இன்னொரு எமரால்டு வேணும். அதனால் நம்ம போய் எமரால்டை கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். இன்விசிபிள் பர்சன் செஞ்சு நம்ம அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போய் எவனாச்சும் அடிப்போம். ஓகே, அங்கே ஒரு ரெட் டீம் போகிறேன். அவன் அடிக்கலாமா? அடிப்போம். நில்றா. ஒழுங்கு மரியாதை நில்றா. அடிச்சிட்டேன். ஓகே, வந்துருச்சு எல்லாம். 2 எமரால்டு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போயே வாங்கிடுவோமா இல்லை அப்புறமேட்டு வாங்குவோமா? இப்போயே வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்குவோம். ஓகே. நம்ம க்ரீன் டீமுக்கு தான் நம்ம போகிறோம். ஏனென்றால் நம்ம வந்து எப்படி சொல்ல, அங்கே போய் போர்ஷன் வாங்கிட்டு அப்புறம் இன்விசிபிள் போர்ஷன் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ரெட் டீம் இருக்கான். நம்ம கோல்டன் ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் அடிப்போம். எல்லாம் வராங்களே.
அடிக்கிறான், அடிச்சிட்டான், அவ்வளோதான். ஐயோ ரெட்டு வந்துட்டாங்க. போச்சு 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 போச்சு. அவன் அங்கே போய் நின்றுருக்கியான். ஓகே நம்ம வந்தாச்சு. கோல்டன் ஸ்வார்டு அடி. எங்கே 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 இருக்கியா? அந்த இருக்கியா, இந்த இருக்கியா? அடி 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 அடி. அவனுக்கு ஹார்ட் ஒன்று. எத்தனை ஹார்ட் இருக்கு? 35. ஓகே காய்ஸ், இவனோட சாபத்தால் நம்ம தோக்க போகிறோம். தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா வந்த? இருந்தாலும் ஒரு ட்ரையாச்சு பண்ணணும். அட்ரா 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 அட்ரா. 29, 25, 28. முடிச்சு விட்டாங்க போ. இப்போ எண்டு கார்டில் தான் கைஸ் போடணும், வேறு வழியே இல்லை. ஓகே, இவன் வேறு நம்மளை அடிக்கிறதுக்காக இங்கேயே காத்துட்ருக்கான். எவனாச்சும் வந்து அடிக்கலான்னு. அதுக்குள்ளே நம்ம ஓடிடுவோம். தப்பிடா கைப்பில். ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கான், அடிச்சிட்டான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.